நகைக்கடன் தள்ளுபடியாக. வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது இந்த வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட்டு வங்கிகளில் வச்சிருக்கிற 5 பவுன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. இதற்கான ஒரு அரசாணை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் அந்த நகைக்கடன் பட்டியலில் பெயர் வரத்துக்கு தகுதியானவர்கள் அப்படின்றத நீங்கள் பார்க்கணுன்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க மக்களே, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருக்கக்கூடிய தங்க நகைகள் தள்ளுபடி ஆகுமா? தமிழக அரசு வெளியிட்டு அந்த ஒரு முக்கியமான செய்தி என்ன? நகைகளை கடன்களை அடமான வைத்து கடன் பெறுவது தற்பொழுது மிகவும் எளிதாகப்பட்டது. அதிக வருமானம், ஐடி விவரங்கள் இல்லாமல் கூட நகைக்கடன் அடமானம் கிடைக்கும். அவசர தேவைகளுக்கு, மருத்துவம், கல்வி, திருமணம் போன்ற செலவுகளுக்கு விரைவில் நிதி கிடைக்கின்றன. சாதாரண கடன்களுடன் ஒப்பிட்டால் நகைக்கடன் அடமான கடன் வட்டி விகிதம் குறைவுதான். இந்த நிலையில் நகைக்கடன் தள்ளுபடியை அரசு அறிவிக்குமா என்ற எதிர்பார்ப்பு விவசாயிகளிடம் நாளுக்கு நாள் எகிரி கொண்டிருக்கிறதுங்க. நம்முடைய நாட்டை பொறுத்தவரை விவசாய நாட்டில் பிரதான வாழ்க்கை தொழிலாக உள்ளது. விவசாயிகள் தங்களுக்கு தேவைக்கு, குறிப்பாக கல்வி, மருத்துவம், திருமணம் போன்ற செலவுகளுக்காக வங்கிகளில் நகைகளை அடமான வைத்து கடன் பெறுவது வழக்கமான ஒரு விஷயங்க. ஸோ இந்த டைமில் கூட்டுறவு வங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய தேர்தல் காரணமாக ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2020-21 திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி நகை கடன்களை 5 சவரன் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. 15 லட்சம் பேருக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. 35 லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதி இளந்தோர் பட்டியலில் பெயர் வந்து மாட்டிடுச்சு. ஸோ இந்த டைம் வந்து நகைக்கடன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பேங்க்கில் நகையை வச்சா மட்டும் போதும், உங்களுக்கு தள்ளுபடி 100% கிடைக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை அரசு சார்பாக வெளியிட போகிறாங்க. தேர்தல் வாக்குறுதிகளில் இது கண்டிப்பாக இருக்குங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, டிவிக்கு ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பு கண்டிப்பாக இருக்குங்க. இதில் மாற்றமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வங்கியில் மட்டும்தான் நகைக்கடனை வைக்கணும். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் வைக்கிறதுக்கு உண்டான கடைசி தேதி இந்த ஜனவரி எண்டு இன்னும் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படலை. அதனால் பிப்ரவரி ஒரு 10ஆம் தேதிக்குள்ள ஒரு டெட்லைனாக இருக்கும். ஸோ அந்த தேதிக்குள்ளார உங்கள் அருகாமையில் இருக்கிற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு கம்மியாக இருக்கிற நகைகள், அதாவது 40 கிராம்னா 40 கிராம் அப்படியே வச்சாலும் தள்ளுபடி ஒரு சிலருக்கு கேன்சல் ஆகிடுதுங்க. அதனால் ஒரு 4.5 சவரன், ஒரு 4 சவரன் அந்த மாதிரி அதிகபட்ச இப்போ நகையுடைய ரேட் ஏறி இருக்குது அப்படின்றதுனால அதிகபட்ச கடன் தள்ளுபடி அப்படின்னா ஒரு 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் தான் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். அதற்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. ஸோ அதனால் ஒரு 4 சவரன் 4 சவரன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நகை கடன்களை கூட்டுறவு வங்கிகளில் வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வச்சிங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளார வச்சா மட்டும்தான் உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பு வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா அது டேட் எக்ஸ்டெண்ட் அப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் தேர்தல் விதிமுறைகள் எல்லாமே அமலுக்கு வந்ததுனால நகை கடன் தள்ளுபடி இந்த டேட்டுக்கு அப்புறம் செல்லாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் மறக்காமல் உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் நகை கடனை வச்சு நகை கடன் தள்ளுபடியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஸோ நண்பர்களே, மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ முக்கியமாக அந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பயனளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல செய்தியோடைய நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.